இந்த வீடியோவில் ஃபங்க்ஷன்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட் பற்றி பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ்னால் ஸ்மாலஸ்ட் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. இல்லைனா ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணோன்னா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு 4 வகை இருக்குது. ஒன்று வந்து நேம்டு ஃபங்க்ஷன், செகண்ட் ஒன் வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷன், தேர்ட் ஒன் வந்து செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷன், ஃபோர்த் ஒன் வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஓகே, இந்த வீடியோவில் நேம்டு ஃபங்க்ஷன் அண்ட் அனானிமஸ் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நேம்டு ஃபங்க்ஷன். நேம்டு ஃபங்க்ஷனாக ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஃபங்க்ஷன் நேம் இருக்கும். ஓகே, சரி எப்படின்னு பார்க்கலாம். நான் இங்கே வந்து ஃபங்க்ஷன் கீவேர்ட் அப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். பக்கத்தில் வந்து யூசர் டிஃபைன் நேம் ஆடுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, பக்கத்தில் ஆடு பக்கத்தில் பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணோம். பேராமீட்டர்ஸ் ஆர் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, நான் வந்து ஏ கமா பி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ரிட்டர்ன் ஏ ப்ளஸ் பி. ஓகே, அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். ஓகே, இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணணும் பை யூஸிங் ஃபங்க்ஷன் கால். நான் வந்து வேல்யூஸ் பாஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 3,5. ஓகே, இதை வந்து நான் கன்சோல் டாட் லாக் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். இங்கே நான் வந்து ஆட் 3,5ன்னு கொடுத்துக்கிறேன். அந்த 3,5 வந்து என்னோட ஏ கமா பி பேராமீட்டரில் போய் ஏயோட வேல்யூ வந்து 3, பியோட வேல்யூ வந்து 5 அப்படின்னு அசைன் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரிட்டன் ஏ ப்ளஸ் பி. ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து 8. அதோட வேல்யூ வந்து என்னோட ஃபங்க்ஷன் கால்க்கே ரிட்டன் ஆகும். பை யூஸிங் கன்சோல் டாட் லாக் ஃபங்க்ஷன் என்னோட ஸ்க்ரீனில் வந்து என்னோட அவுட்புட்டாக பார்க்கலாம். ஓகே, சேவ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய வெப்பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். நமக்கு 8ன்னு பிரிண்ட் ஆகுது. ஓகே, இது வந்து நேம்டு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷன். அனானிமஸ் ஃபங்க்ஷன்னா நான் இந்த நேம்டு ஃபங்க்ஷனில் என்னோடய ஃபங்க்ஷன் நேம் வந்து ஆட். ஓகே, இதே அனானிமஸ் ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷனுக்கு நேமே இருக்காது, வெறும் ஃபங்க்ஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னு யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஃபங்க்ஷன் பேராமீட்டர்ஸ் ஏ கமா பி. உள்ள வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன் ஏ ப்ளஸ் பி. ஓகே, நான் இதை வந்து கால் பண்ணோம். எப்படி கால் பண்ணலான்னா நான் இங்கே வந்து விஏஆர் கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், ஏன்னு கொடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு. ஓகே, ஏ இங்கே வந்து நான் வேல்யூஸ் பாஸ் பண்ணுறேன் 5,5ன்ட்டு. ஓகே, இதை வந்து கன்சோல் டாட் லாக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்னோட ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறேன். ஓகே, இந்த ஏ ஆஃப் 5,5 என்னோட ஏ வேல்யூ வந்து 5ன்னு அசைன் ஆகிக்கும், பியோட வேல்யூ வந்து 5ன்னு அசைன் ஆகிக்கும். ஓகே, தென் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஏ ப்ளஸ் பி. அதோட வேல்யூ வந்து எனக்கு ஏன்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் ஆகிக்கும். நான் அந்த ஏன்ற வேரியபிளில் நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபங்க்ஷன் கால் ஏ ஆஃப் 5,5. அங்கே வந்து என்னோடய வேல்யூ வந்து ரிட்டன் ஆகும். பை யூஸிங் கன்சோல் டாட் லாக் ஃபங்க்ஷனால் என்னோட ஸ்க்ரீனில் என்னோட அவுட்புட்டாக பார்க்கலாம். எப்படி வாக்காதுன்னு பார்க்கலாம். இது சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய வெப்பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு வந்து 10ன்னு அவுட்புட் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இது வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷன். அனானிமஸ் ஃபங்க்ஷன்னா நமக்கு வந்து ஃபங்க்ஷன் நேம் இருக்காது. நெக்ஸ்ட் இன்னொரு ஃபங்க்ஷன் சொல்கிறேன், செட் டைம் அவுட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு. இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷனை நம்ம பேராமீட்டர்ஸாக கூட கொடுக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம பேராமீட்டராக கொடுக்கலாம். எப்படி யூஸ் பண்ணுற பார்க்கலாம். ஃபங்க்ஷன் உள்ள வந்து console dot log of this is anonymous
ஃபங்க்ஷன் கமா நான் வந்து 1000 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். 1000 எதுக்காக கொடுக்குறோன்னா ஒரு செகண்ட்ஸ் விட்டு எனக்கு இந்த அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி. ஓகே, அதான் செட் டைம் அவுட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சேவ் பண்ணிக்கலாம். எனக்கு திஸ் இஸ் அனானமஸ் ஃபங்க்ஷன் 1000 மில்லி செகண்ட்ஸ் கழிச்சு எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, அதாவது அனானமஸ் ஃபங்க்ஷனை நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு பேராமீட்டரை கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் நேம்டு ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணணும், அனானமஸ் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் செல்ஃப் இன்வொக்கிங் ஃபங்க்ஷனும் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே.